السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே குழுமியிருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமான திருக்கலிமாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இரண்டு அடிப்படைகளை நாங்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். இதிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர்களை நாங்கள் எந்த அளவிற்கு நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்கள் இன்னும் சில மனிதர்கள் மீது அன்பு நேசம் வைக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரணத்திற்காக ஒவ்வொருவர் மீது வித்தியாசமான கோணங்களில் அன்பு ஏற்படுவதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் இப்போது பேசப்போகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய அன்பை பொறுத்தவரையில் அந்த அன்பை நாங்கள் சரியான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலுத்தாவிட்டால் நாங்கள் மூமினாக முஸ்லிமாகவே வாழ முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படையான அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்களை போன்று ஒரு சாதாரண நிலையில் நாங்கள் பார்க்கக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனையவர்களுடைய பண்புகள் மனிதர்களுடைய தன்மைகளில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் மனிதர்களில் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒருவர் என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதர்கள்ல மிகவும் சிறந்தவராக யாருக்கும் யாராலும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்தா எந்த வகையிலும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த மனிதரை பார்த்தும் பரிந்துரை செய்ய முடியாது, இன்னார் சிறந்தவர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கண்ணுக்கு எட்டாத ஏதோ ஒரு பலவீனம் மனிதனிடம் இருக்கலாம். அது அந்த மனிதனை அவன் சிறந்தவனாக இருப்பதை விட்டும் அவனை தடுக்கலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் அவர்களுடைய சிறப்புகள் எந்த வகையிலும் குறைவில்லாமல் அல்லாஹ்வே அவர்களை சிறப்பித்து கூறுகின்ற அளவிற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப சாதாரண மனிதர்கள் போன்ற ஒரு நிலையா? மனித தன்மைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் என்பதை நாங்கள் முதலிலே நம்முடைய ஈமானில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பத்தி பேசும்போது அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்கிறாரே இவர் மூமின்களுக்கு தங்களுடைய உயிரையும் விட மேலானவர், முன்னுரிமை வழங்கப்பட வேண்டியவர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றார். நீங்க எல்லா காரியங்களையும் ஒரு மனிதரை முன்னுரிமைப்படுத்தலாமா? படுத்த முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் அவங்க தான் முன்மாதிரி, அவர்கள் தான் முன்னுரிமை படைத்தவர். நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, உங்களுடைய உயிரை விட நீங்க எதையுமே மேலாக கருத முடியாது. உயிர் இருக்கிறதுனால தானே நீங்க இருக்கிறீங்க, உயிர் இருக்கிறதுனால தானே நான் இருக்கிறேன். அப்போ உயிர் என்பதை விட நபிக்கு தான் முன்னுரிமை என்று சொன்னா உயிரை விட நாங்கள் நபிகள் நாயகத்தை முற்படுத்தணும் எல்லா காரியங்களையும். அப்படி நாங்கள் வாழ்ந்தால்தான் மறுமையிலும் நமக்கு வெற்றி பெறலாம், இம்மையிலும் வெற்றி பெறலாம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளங்கப்படுத்துறாங்க. எப்படி என்று சொன்னா லா யுமினு அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்கள யாருமே நம்பிக்கை கொண்டவர்களாக முடியாது. நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கலாம்,
மறுமையை நம்பி இருக்கலாம், வானவர்களை நம்பி இருக்கலாம், மறுமையில நிகழக்கூடிய நிகழ்வுகளை நம்பி இருக்கலாம், கியாமத்தை நம்பி இருக்கலாம். என்ன நம்பிக்கை இருந்தாலும் நீங்க நம்பிக்கையாளராக பூரணப்படுத்தப்படுபவராக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு வரணும் தெரியுமா? உங்களை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட என்ன நேசிங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு விஷயங்களை நீங்க ஈமான் கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க என்ன நேசிக்கலையா? உங்களோட குழந்தைகளை விட நீங்க என்ன நேசிக்கவில்லையா? உங்களோட பெற்றோர்களை விட என்ன நேசிக்கவில்லையா? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை விட நீங்க என்ன நேசிக்காத வரை உங்களுடைய ஈமான் பூரணப்படுத்தப்படவில்லை, சரியான ஈமான் நுழையவில்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? அந்த ஈமானை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வஹி கிடக்குது, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் என்றதை சொல்லி தர்றாங்க, மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை என்னன்றதை விளக்கி சொல்றாங்க. அவர்களை நாங்கள் சரியான முறையில் நேசம் கொண்டால் தானே அவங்க சொல்ற ஒவ்வொன்றையும் கேட்போம், அவங்க சொல்ற ஒவ்வொன்றையும் நம்புவோம். சாதாரண ஒரு மனிதனுடைய இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சா இந்த நம்பிக்கை பூரணப்படுத்தப்படுமா? மறுமையை சரியான முறையில நம்பி சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழியை பார்ப்பானான்னு கேட்டா பார்க்க மாட்டான். அதனாலதான் ஈமான்ல ரசூலுல்லாவை நேசிப்பத ஒரு அடிப்படை அம்சமாக, ஈமான் ஒரு பங்கு ஒரு காரணம் என்றெல்லாம் வைக்கல, அதான் பேசிக்க. ஈமான் வரணும் நீ நபியை நேசிச்சு தான் ஆகணும், நேசிக்காத வரைக்கும் உனக்கு ஈமான் நுழையாதுன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை சொல்ற நேரத்தில் எல்லாத்தையும் நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய, எல்லாத்தையும் காரண காரியத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பயிற்றுவிக்கப்பட்ட நபி தோழர்களில் ஒரு முக்கியமானவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதரை, யா ரசூலல்லாஹ், லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, நீங்க எல்லாத்தையும் விட என்னுடைய நேசத்துக்குரியவர் தான், ஆனா என்னுடைய உயிரை தவிர, உயிரை நான் நேசிக்கிறேன் அப்படி என்றாங்க. இந்த கண்மூடித்தனமாக ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கூட எப்படி கேள்வி கேட்கிறாங்கடா யதார்த்தமா கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொன்னது சரி, நீங்க சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், கண்மூடித்தனமாகவே ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னா ஏற்றுக்கொள்ளணும், கட்டுப்படணும். ஆனாலும் என்னுடைய உயிரை விட உங்களை நேசிக்கிறதுக்கு என்ன மனசு இடம் கொடுக்கலையே, ஏன்னா நான் இருந்தா தானே உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு நபர் இருப்பார், அப்ப என்னை விட நான் எப்படி உங்களை நேசிக்கலாம் என்று ஒரு நியாயமான கேள்வியை தான் கேட்கிறாங்க. கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கைவசத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, அத்தா அகூனா ஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக, உன்னுடைய உயிரை விட நான் நேசத்துக்குரியவனாக உன்னிடம் வரும் வரைக்கும் உனக்கு ஈமான் கிடையாது தான்டாங்க. எப்படி என்றாங்கன்னு பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றாங்க, ஃபஇன்னவுல் ஆன, அல்லாஹ்வின் தூதரை இப்போது, வல்லாஹி லா அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை விட நீங்க தான் எனக்கு நேசித்துக்குரியவர் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஆனயா உமர், இப்பதான் ஈமானே உமரே, உங்களுடைய ஈமானும் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றாங்க. இந்த நிலைமைக்கு வரணும். கணவனை விட, மனைவியை விட, குழந்தைகளை விட, உலகத்தில் நேசிக்கிற அம்சங்கள், உறவுகள் எல்லாத்தையும் விட, சொத்து பத்து எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுக்கு நிக்கணும். அவங்க தான் வழிகாட்டியா வரணும். தனி நபர் மீது எந்த மோகமும் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் மீது மாத்திரம்தான் மோகம். சினிமா நடிகர் மீது கிடையாது, அரசியல் தலைவர்கள் மீது கிடையாது, எதிலையுமே வராது நேசம். இதுல வரணும் என்று சொல்லி இஸ்லாம் ஏன் சொல்லுதுன்னு சொன்னா, இஸ்லாத்துடைய அடிப்படை என்னன்னு சொன்னா மறுமையில வெற்றி பெறுவது. மறுமை என்ற ஒரு உலகம் இருக்குது, அதுல சொர்க்கத்தை அடையணும். அந்த சொர்க்கத்தை கற்று தந்தவரை நாங்க சரியான முறையில் நேசிச்சாதான் அவர் சொல்வதை நாங்கள் கேட்டு நடப்போம், அவர் சொல்றதை மாத்திரம் செய்வோம், அவர் சொல்லாதவற்றை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். அந்த ஈமான் அடிப்படை வரணும். இப்போ சமுதாயத்தில் நிறைய பேர் சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதருக்கு தான் முக்கியத்துவம் என்றாங்க. எல்லாத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்ற மாதிரி தான் நடக்கிறாங்களா? குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் கூட மார்க்க விவகாரங்களில் தங்களுக்கு சாதகமாக வரக்கூடியவற்றில் அல்லாஹ்வின் தூதரை முன்னிலைப்படுத்துறாங்க. எது பாதகம் என்று வருதோ அதுல என்ன பண்றாங்க? குடும்பம் என்று வர்றாங்க, உறவென்று பார்க்கறாங்க, ஊர் மக்கள் என்று பார்க்கறாங்க. என்ன பார்க்கணும்? எல்லாத்திலையும் மார்க்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வழிகாட்டினாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துக்கு முன்னுரிமை. அதுக்கு மாற்றமாக நாங்க நேசித்த, நாங்க ரொம்ப விரும்பிய, நாங்க காலாகாலமா ஒட்டி கொண்டிருந்த எதுவா இருந்தாலும் சரி தூக்கி எறிவதற்கு தயங்குவோம் என்று சொன்னா எங்கட ஈமான் கம்ப்ளீட் இல்ல, ஈமான் முழுமை அடையல, ஈமான் திருப்திகரமா இல்லை என்றதை நாங்க விளங்கணும். இந்த உலகத்தை பத்தியே அல்லாஹ் எடுத்து சொல்றான் பாருங்க. உலகம் என்றால் என்ன? குல்
இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், வா அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வா இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வா அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வா அஷீரத்துக்கும் உங்களுடைய உறவினர்கள், வா அம்வால் இஃப்தரஃப்துமூஹா வா திஜாரத்தன் தஹ்ஷௌன கஸாதஹா நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், நீங்கள் நஷ்டமடையும் என்று பயப்படக்கூடிய உங்களுடைய பொக்கிஷங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், வ மசாக்கினு தர்லவுனஹா நீங்கள் ஆறுதல் அடையக்கூடிய திருப்தி அடையக்கூடிய உங்களுடைய இல்லங்கள். இந்த எல்லாம் தான் உலகம், அப்படித்தானே? குடும்பம், செல்வம், வியாபாரம், உறவுகள், சகோதரர்கள், பெற்றோர்கள், இவங்க தான் நம்முடைய உலகம். இந்த உலகம் என்பது ரசூல் அல்லாஹ் கேட்கிறான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதி ஃபீ சபீலிஹி, அல்லாவை விட, ரசூலை விட, அவனுடைய பாதையில் போர் செய்வதை விட உங்களுக்கு நேசத்துக்குரியதாக வந்தால், அப்படி கேட்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அவனுடைய பாதையிலே நீங்கள் உயிரை தியாகம் செய்வதற்காக சண்டை பிடிக்க வேண்டுமே, போர் செய்ய வேண்டுமே, இதை விட இந்த குடும்பம், சொத்து, வத்து, காணி, பூமி, வீடு, வாசல், செல்வம், இதை தான் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஃபதரப்பசு நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா யல்தி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ் அவனுடைய தண்டனையை, கட்டளையை இறக்கும் வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்றான். எல்லாம் காத்திருங்கடா, உலகத்துல நல்ல ஜாலியா இருந்துக்கோங்க, குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க, திருப்தி அடைகிற வீடுகள்ல மாடி மாளிகைகளை கட்டி சந்தோஷமா இருங்க, அனுபவிங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், எதையும் பண்ணுங்க. ஆனா அல்லாஹ்வோட தண்டனை வந்து இறங்கும். நீ அல்லாஹ்வை நேசிக்கல, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கல, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை நீ நேசிக்கவில்லை. இந்த மூணு தான் என்னோட வாழ்க்கையில லட்சியமா இருக்கணும். எது? அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராகுவது, அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பது, அதை நேசம் கொள்வது. இந்த நேசம் மூன்று உங்களோட வாழ்க்கையில இல்லண்டா நீ உலகத்துல வாழ்றது வேஸ்ட் என்று இஸ்லாம் சொல்லுது. ஏண்டா நீ உலகத்துல மூழ்கிட்டாய், நீ மறுமையை உதறி தள்ளி விட்டாய். இந்த மொத்த உலகத்தையும் மறுமையும் அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்டா, இவ்வளவு உலகத்துல செல்வத்தை சொல்லிட்டு அல்லாஹுவை நேசித்தல், ரசூலை நேசித்தல், அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தல், இந்த மூன்று ஒரானியில் அல்லாஹ் வைக்கிறான். இந்த ரெண்டு இந்த மொத்த உலகமும் இந்த மூணுக்கு ஈக்குவல் ஆகாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது தான் இந்த மூன்று அம்சங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது இதுல முக்கியமான ஒரு அம்சமா இல்லையா? மொத்த உலகத்தை விட எங்களுக்கு முக்கியம் என்று விளங்குது. ஆனா நீங்க இதுல சிறப்பை விளங்குறதா இருந்தா சில சம்பவங்களை எடுத்து சொல்லலாம். அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை அவருக்கு ஒரு சிறப்பு பெயர்ல அவர் அழைப்பாங்க, ஹிமார் என்று, கழுதண்டு அழைப்பாங்க. பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலையும், கழுத, பூனட வாப்பா, இந்த மாதிரி அபூ ஹுரைரா தானே, பூனையின் தந்தை, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருந்திருக்குது. ஒருத்தருக்கு கழுதண்டு பேர் வச்சு, அவர் ஏன் கழுதண்டு அவருக்கு பேர் வச்சண்டா, அவர் ஒரு நபித்தோழர். ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு, மப்புல தான் இருப்பாரு, குடிக்கிறது, குடிச்சு மாட்டிக்கொள்றது, அவர் மது அருந்துவது அவருடைய ஒரு பலவீனம். இப்ப சஹாபாக்களை நாங்கள் நேசிக்கின்றோம், அவர்கள் தியாகம் செய்தவர்கள், அவர்களுடைய தியாகத்தோடு நம்முடைய தியாகத்தை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அதுக்காக அவங்க மலக்குமார்களா, தவறுக்கு அப்பால் பட்டவர்களா, தவறு செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய தன்மை அவர்களிடமிருந்து அல்லாஹ் பிடுங்கிட்டானா? இல்ல, அவர்களும் தவறுக்கு உட்பட்டவர்கள். அந்த இந்த செய்தி கூட அதை நிரூபிக்குது பாருங்க. சஹாபாக்கள் என்று ஒன்று சொன்னேன், போலி தௌஹீதுகள் அல்லது மார்க்கத்தை மேலோட்டமாக ஒரு மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி உண்மையானதை மறைக்கக்கூடியவங்க எப்படி காட்டுவாங்க, அவங்க தப்பே செய்யாதவர்கள் அப்படி மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு எதிரான ஒரு செய்தி இது. அப்ப என்ன செய்யப்படுதுண்டா, இவர் குடிக்கிறாரு, இவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு, இவர் யார் என்று கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு ஜோக்கர். இவர் ஒரு ஜோக்கு அடிக்கிறது, எப்பயுமே ரசூலுல்லாஹ்வை சிரிப்பு காட்டுறது இவருடைய ஒரு பழக்கம். ஆனாலும் என்ன பண்றது, இவர் சிரிப்பு காட்டிட்டு எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்குது. அப்ப இவரை கொண்டு தண்டனையை இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் குடிச்சதுக்காக வேண்டி கசையடி இவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இவர் கசையடி எல்லாம் வாங்கின உடனே ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹும்ம அல்அனஹு மா அக்ஸரமா யூதாபிஹி, அல்லாவே இவருக்கு அல்லாஹ்வுடைய உன்னுடைய சாபம் இறங்கட்டும். எத்தனை தடவை தான் இந்த மனுஷன் கசையடிப்படுறது, எத்தனை தடவை தான் இவருக்கு தண்டனை என்ற, ஒரு தடவை ரெண்டு தடவை மாட்டிக்கொண்டவர் இல்ல, பல வாட்டி வருது, சிக்கி கொண்டு இருக்கிறார். அப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதை தடுக்கிறாங்க. லா தலானுஹு, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள். ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர் நேசிக்கிறார் என்பதை நான் அறிவேன்.
அதனால நீங்க என்ன செய்யாதீர்கள், அவரை சபிக்காதீங்க. அவர்கிட்ட தப்பு இருக்கத்தான் செய்து, ஆனா அடிப்படையாக அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். மனிதன் என்ற இயல்பில் இந்த தவறு நடக்குது. அதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமா அவர் குஃபுருக்கு போயிட்டாரு, வழிகட்டு போயிட்டாரு, நாசமா போயிட்டாரு, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர், அல்லாஹ்வுடைய லானத் அவர் மீது இறங்கட்டும் என்று சபிப்பீங்களா? சபிக்க கூடாது. நம்ம ஆக்கள் இப்ப அப்படித்தானே பார்க்கறான். இப்ப எப்படி பார்க்கறான்? ஒருத்தன் தவறு செஞ்சா அந்த தவறு செஞ்சவனை எப்படி பார்க்கறான்? இவன் முஸ்லிமே கிடையாது, இது ஹவாரிஜிகளுடைய சிந்தனை தானே. ஒருத்தன் தப்பு செஞ்சா தப்பு செஞ்சவனை எப்படி பார்க்கணும்? தப்பு செய்கிறான், மனித இயல்பு. அதுக்காக தப்பை நியாயப்படுத்தக்கூடாது. தப்புக்குரிய தண்டனை என்ன, அதுக்குரிய பரிகாரம் என்ன, சீர்திருத்தத்துக்கான வழி என்ன என்று சிந்திச்சு ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு வருவீங்களா? தொடர்ச்சியாக ஒருவன் தவறு செய்து விட்டால், தவறு செய்ததனால் அவன் காஃபிருடைய அந்தஸ்தில், முஸ்லிக்குடைய நிலையில், வழிகட்ட ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் புறந்தழுவீங்களா? தப்பே செய்திருந்தாலும் ஒருவரை இப்படி ஓரங்கட்டுறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு அம்சம் அவருடைய உள்ளத்துல இருக்குதான்னு பார்க்கணும். எது? அல்லாஹ்வை நேசிக்கிறதுல அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதில் அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. அந்த ரெண்டு விஷயத்துல சரியான முறையில் ஈமான் கொண்டவர். மனிதர் என்ற வகையில் அவர்கிட்ட தப்பு நடக்குதா, அவரை சபிப்பதற்கு தகுதியான ஒரு நிலைக்கு ஆளாக்காமல், தப்பு செஞ்சிட்டாரு சரி, ஆனா அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறவர் என்று முன்னுரிமை கொடுக்கணும் என்றது இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுறாங்க. ரசூலை நேசிக்கிறதுடைய சிறப்பம்சம் விளங்குதா? இந்த சிறப்பம்சம் கிடைக்குது. இன்னொரு நபித்தோழர் அவர் என்ன பண்றாருண்டா, ரசூலா கிட்ட வர்றாரு, அவர் கேட்கிறாரு, மதஸா, கியாமத் நாள் எப்போது வரும் அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலா தொழுதுட்டு இருக்கிறாங்க, கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்த உடனே என்னிடம் கேள்வி கேட்டவர் யார் என்று ரசூலா அழைச்சி அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வமாதா அஸத்தலஹா, கியாமத் எப்போ வரும் என்று கேட்கிறீங்களே, அதுக்கு நீங்க எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கியாமத்னா நாளைக்கு வரட்டுமா, நாளாண்டைக்கு வரட்டுமா, மௌத்து நாளைக்கு வரட்டுமே, நாளாண்டைக்கு வரட்டுமே, இப்பயும் ரெடி, இந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இதுதான் கேள்வி. எல்லாம் வரட்டும் பரவாயில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த கேள்வியை கேட்டோன்னே அவர் சொல்றார் பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் லா ஷைஅ இல்லா அன்னனி அஹப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே ஒன்னையும் நான் தயாரித்து வைத்ததில்லை. நான் எதை செஞ்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு அம்சம்தான், நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கின்றேன். இந்த ரெண்டை தவிர எதையுமே நான் தயார்படுத்தியதில்லை. அதாவது தொழுகை, நோன்பு, திலாவத், குர்ஆன் திலாவத்து, ஹஜ்ஜி, இன்னும் பிற வணக்கங்களை செஞ்சு மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிறேன். என்னுடைய ஈமானில் சிறுக்கு கிடையாது, என்னுடைய அமல்களில் விதத்து கிடையாது, பக்காவா இருக்கிறேன், இதுவரை டேட்டா சொல்லுங்க, ரெடியா இருக்கிறேன். இந்த மாதிரி கேட்கல அவரு. கியாமத் எப்ப வருது, ஆனா ஒண்ணுமே தயாரிச்சு வச்சதில்ல, அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும்தான் நான் நேசிக்கிறேன் அவர் சொல்கிறார். இன்னொரு அறிவிப்புல வருது, அப்படி கேட்கும் போது அவர் சொல்கிறார், வல்லதி பாசக பில் ஹக்கி, உங்களை சத்தியத்துடன் அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக, மா அதத்துலஹா கபீர ஸலாத்தின் வலா ஸௌமின் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் பெருமளவு தொழுகையோ பெருமளவு நோன்பையோ நான் சேகரித்து வைத்ததில்லை, அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பதை தவிர. ஆனா அவங்க ரெண்டு பேரை நான் நேசிக்கிறேன், அல்லாஹுவை நேசிக்கின்றேன், உங்களை நான் நேசிக்கின்றேன், இந்த ரெண்டு தான் அல்லாஹ்வின் தூதரே என்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பதிலாக சொல்றாங்க பாருங்க, அந்த மஹமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடன் மறுமையில் இருப்பாய். ஒரே வார்த்தை, பெரிய அளவு நன்மை இல்லை, பெரிய அளவு இபாதத் செய்யல, ஆனா அவர் செஞ்சது என்ன? அல்லாஹ்வை கரெக்டா நேசிச்சிருக்கிறாரு. அதாவது அல்லாஹ்வோட ஆற்றல், அதிகாரம், பண்புகள், அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட வேண்டிய வணக்கங்கள் வேற யாருக்கும் கொடுக்காம அவனை மட்டுமே கண்ணியப்படுத்தி, அவனை மட்டுமே வணங்கி, அவனை மட்டுமே சரியான முறையில் இறைவன் என்ற அந்தஸ்தில் மனதில் வைத்து கொண்டு ஒருத்தர் வாழ்ந்து இருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடத்தை யாருக்கும் கொடுக்காம, ரசூல் சொன்னாதான் கேட்கிறது, ரசூல் சொன்னாதான் செய்யறது, ரசூல் எப்படி வழிகாட்டுறாரோ அந்த வழிமுறையை தாண்டாம போறது, ரசூலுடைய இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வராம வைக்கிறது என்பதில் அவர் சரியா இருந்திருக்கிறார். அதானே நேசம். அந்த நேசம் என்று சொன்னா ஒருத்தரை ஒரு மனசுல வச்ச வேண்டும் வைங்க, இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு என்ன செய்யணும், உறுத்தணும். சிலவங்க அப்படி இல்லாம சாதாரணமா இருந்துருவாங்க, 10 பேரை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து மனசுல வச்சுக்கொள்வாங்க. அப்படி கேசுகள் இருக்கத்தான் செய்து. அந்த லெவல்ல அல்லாஹ்வின் தூதரை வைக்க கூடாது, அவரை வச்ச இடத்துல யாரும் ஈடா வர முடியாது என்ற அளவில் அவர் இருந்திருக்கிறார். அவ்வளவுதான்.
கொஞ்சமா இபாதத் பண்ணி இருக்கிறார். ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, நீ யாரை நேசித்தியோ அவர்களுடன் மறுமையில் இருப்பாயண்டா. ரசூலா இவர் நேசிக்கிறார்டா, ரசூலா மறுமையில் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் வசீலான்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள். அந்த அந்தஸ்து கிடைக்குது பாருங்க. இது சாதாரண விஷயம். இந்த அக்கீதாவை மனசுக்குள்ள வச்சா, இந்த அடிப்படையை மட்டும் சரியா புரிஞ்சு கொண்டா, பெருமளவு நீங்க இபாதத் தலையை முட்டி முட்டி வணங்காட்டிலும், வயிறை கட்டி கட்டி நீங்க நோன்பு வைக்காட்டிலும், சாதாரண அளவில் நீங்கள் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, அதுக்காக கடமைகளை புறக்கணிச்சிடக்கூடாது, கடமைகளை நிறைவேற்றணும், பெரும் பாவங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சில வழிமுறைகள் நீங்க வாழ்ந்திருந்தீங்கடா உங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள நுழையலாம் என்றது இந்த செய்தி சொல்லுதா இல்லையா? அதுவும் ரசூலாவுடைய வாழலாமா. மறுமையில் வாழ்வதாக இருந்தால் எப்படிப்பட்டவர்களுடன் வாழ கிடைக்குது? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வமை யுத்தி இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அவர்களுடன் இவர்கள் வாழுவார்கள், மினன் நபியீன், அல்லாவின் அருள் பெற்ற நபிமார்கள், வஸ் சித்தீக்கீன் உண்மையாளர்கள், வஸ் சுஹதா ஷஹீதுமார்கள், வஸ் சாலிஹின் நல்லடியார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில், ஒரு கேட்டகரியில் மனிதர்களை 4 வட்டத்தில் அல்லாஹ் பிரிக்கிறான், 4 மட்டமாக அல்லாஹ் பிரிக்கிறான். நபிமார்கள், உண்மை பேசியவர்கள், அதே மாதிரி உயிர் தியாகிகள், இந்த சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் என்று 4 அல்லாஹ் பிரிச்சு, அந்த கேட்டகரியில் எப்படியாவது நீங்க மறுமையில் அல்லாஹ் அருள் பெற்றவங்களோட வாழுவீங்க என்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த பாக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் சரியான முறையில் அல்லாஹுவின் தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறதா இருந்தால் எப்படி நேசிக்கிறது? இதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. நேசம் என்று சொல்வது, அல்லாஹுவின் தூதர் எதை சொல்றாங்களோ, எதை செஞ்சாங்களோ, எதை நமக்கு வழிகாட்டினாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனா நேசம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது தான் நேசமே தவிர வாயால் அவர்களை புகழ்வது நேசம் கிடையாது. புகழ்ச்சி என்ற பெயர் இருக்குதே, இந்த புகழ்ச்சியை முகஸ்துதிக்காக வேண்டி செய்வாங்க. முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்தா முகத்துல மண்ணை தூக்கி ரசூலா என்ன செஞ்சாங்க, அள்ளி வீச சொன்னாங்க. ஏண்டா புகழ்ச்சி என்பது வெறுமனே ஒரு தற்காலிகமானதாக அமையக்கூடியது. ரசூலுல்லாவை நேசிக்கிறதா இருந்தா இந்த வாயால் சொல்லுகின்ற புகழ்ச்சி அல்லாஹ் எதிர்பார்க்கல, ரசூலா எதிர்பார்க்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த தூதரை நீங்க பின்பற்றுங்க. தூதரை பின்பற்றுறதுன்னு சொன்னா தூதர் எதெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் செய்யணும் என்றது இல்ல, எதையெல்லாம் மார்க்கம் என்று நமக்கு வழிகாட்டினாங்களோ அந்த வழிகாட்டினதை செய்வதுதான் தூதரை பின்பற்றுவது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சட்டத்தை சொல்றாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காணாமல் போன ஒரு பொருளை கண்டெடுத்தால் அல்லது வழியில் ஒரு பொருள் கிடைக்குது, அந்த பொருளை எடுத்தால் என்ன செய்யணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது, அந்த பொருளோட பொறுமதியை பார்த்து, அது ஒரு அளவு இருக்குது அந்த பொறுமதிக்கு, ஒரு கைத்தடி அளவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அளவுகளை சொல்றாங்க. அந்த அளவை தாண்டின பொருளா இருந்தா 1 வருஷ காலம் என்ன செய்யணும், அறிவிப்பு செய்யணும். ஒரு நபித்தோழர் என்ன செய்யறார், ஒரு பையொண்டை பிறக்கிறாரு. அவர் அதை புறக்கின உடனே இன்னொரு நபித்தோழர்கிட்ட கேட்கிறாரு, நபித்தோழரே இந்த பொருளை நான் கண்டுபிடித்து விட்டேன், இது என்னுடைய கையில் கிடைத்து விட்டது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அவர் சொல்ற, நீ 1 வருஷ காலம் அறிவிப்பு செய் மக்களுக்கு, இப்படி ஒரு பொருள் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி பொருள் ஒன்று கிடைச்சதுனால யாராவது எங்கிட்ட அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிப்பு செய்யுங்க. அவர் 1 வருஷ காலம் அறிவிப்பு செய்கிறாரு. திரும்ப 1 வருஷம் முடிஞ்சு கேட்கிறாரு, மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நபி தோழர் சொல்றாரு, மீண்டும் 1 வருஷம் அறிவிப்பு செய்யுங்க. அவர் மீண்டும் 1 வருஷம் அறிவிப்பு செய்யறாரு. மீண்டும் 1 வருஷம் அறிவிப்பு செஞ்சுட்டு கேட்கிறாரு, இப்ப என்ன செய்யணும்? மீண்டும் 1 வருஷம் அறிவிப்பு செய்யுங்க. அப்படி என்ற இவர் மீண்டும் 1 வருஷம் அறிவிப்பு செஞ்சுட்டு 3 வருஷமா அந்த பொருளை புறக்காம இருக்கச்சு. அப்படிதான் நம்ம நினைப்போம். இது அறிவிப்பு செஞ்சுட்டு சொல்றாரு, 4வது தடவையா இந்த ஆளுகிட்ட போகாம நான் அல்லாவின் தூதர்கிட்ட போய் கேட்போம் என்று அவங்ககிட்ட கேட்டோன்னே ரசூலா சொன்னாங்க, நீ எதுக்கு 3 வருஷம் அறிவிப்பு செய்யணும்? 1 வருஷம் அறிவிப்பு செஞ்சுட்டு அந்த அடையாளங்களோட நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. யாராவது கேட்டா அடையாளத்தை சொல்லி கேட்டா கொடுத்துரு, அல்லது நீ பயன்படுத்திக்கோ. இந்த மார்க்க சட்டம். இப்ப 1 வருஷ காலம் அறிவிப்பு செஞ்சு பயன்படுத்தி கொள்றது. நான் கேட்கிறேன், இப்ப யாராவது என்னாச்சும் ஒரு பொருள் கண்டுபிடிச்சா அல்லது பணத்தை புறக்கினா என்ன பண்றான்? கொடுக்குறானா? அந்த பொருளை சரியா ஒப்படைக்கிறானா? அல்லாவின் தூதருடைய நேசம் இருந்தா செயல் வெளிப்பட்டு இருக்கணுமா இல்லையா? செயல் சரியா வரணுமா இல்லையா? என்ன பாக்குறாங்க? 1 வருஷம் நான் அறிவிப்பு செய்யறதா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அல்லாவின் தூதர் 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லிட்டாங்க,
ஒரு வருஷ காலம் எப்படி அறிவிப்பு செய்யறது? இந்த 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 பணமே நாசமா போயிருமே, இந்த பொருள் பணத்துக்கு விலை மதிப்பு இல்லாமல் போயுமே. இப்போ டாலர் வந்து ஒரு 178 ரூபா ஆயிருச்சு 2 நாள்ல. அப்போ இந்த 10 ரூபா புறக்கணும், 20 ரூபா புறக்கணும்னு வைங்களேன், இது ஒரு வருஷம் வச்சு கொள்றதா? எந்த அளவுக்கு நான் இதை பயன்படுத்தி கொள்றது என்று சொல்லி இவன் உலக பொருள் மீது மோகம் கொண்டு அந்த பொருளுடைய பெருமதியை அவன் கவனிச்சு எதை மறக்கிறான்? நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலை மறக்கிறான். பாருங்க, இவன் எங்க அல்லாஹ்வின் தூதரை நேசிச்சது? இவன் எங்க அல்லாஹ்வின் தூதருடைய உண்மையான பாசம் இவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது? கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் தான். சாதகமானதை மட்டும் எடுத்துக்கொள்றது, பாதகமானதை விட்டு விடுறது என்ற ஒரு நிலையில் அல்லாஹ்வின் தூதரை கடைபிடிக்க கூடாது. இன்னொரு செய்தி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தொடர் நோன்பு ஒன்று நோட்கிறாங்க. அதுக்கு வந்து சௌமு விசால் என்றுவோம் அரபுல. தொடர் நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 72 மணித்தியாலம் எல்லாம் நோன்பு நோட்பாங்க. ரமலான் காலத்தில் நாங்கள் சஹர் செய்வோம். மஹ்ரிபுக்கு வந்து என்ன செய்வோம்? சுபஹுல இருந்து மஹ்ரிப் வர காட்டில் நோன்பு நோட்போம். ரசூல் எப்படி நோன்பு நோட்பாங்க? திரும்ப அடுத்த நாள் சுபஹு, அதுல இருந்து திரும்ப அடுத்த நாள் மஹ்ரிப், திரும்ப அடுத்த நாள் மஹ்ரிப் வர காட்டில் இருந்து மஹ்ரிபில் வந்து 3 நாள் கழிச்சு மஹ்ரிபில் வந்து நோன்பு துறப்பாங்க. இது தொடர் நோன்பு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யறத பார்த்து சஹாபாக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, லா துவாசிலு, நீங்கள் தொடர் நோன்பை நோட்காதீர்கள். ரசூலா செய்வதை பார்த்து அப்படியே செய்யறதா இருந்தா ரசூலா அனுமதி கொடுத்திருப்பாங்க. சுன்னத்தை பின்பற்றதா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலா சொன்னதை கேட்கணும், கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யணும். ரசூலா எதை சொல்லலையோ அதை செய்யக்கூடாது, அதுலயும் கவனமா இருக்கணும். ரசூலா தொடர்ச்சியா நோன்பு நோட்கிறத பார்த்து சஹாபாக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரசூலா வேணான்னு தடுக்கிறாங்க. லா துவாசிலு, நீங்கள் தொடர் நோன்பு நோட்காதீர்கள். ஐயுக்கும் இதா அராத யுவாசில, உங்கள யாராவது ஒருவர் தொடர்ச்சியாக நோன்பு நோட்பதை விரும்பினால் ஃபல் யுவாசில அத்தஸஹர, உங்களுக்கு ஒரே ஒரு அனுமதி இருக்குது, வேணுமெண்டா மஹ்ரிபுக்கு நீங்க விடுற நோம்ப சஹர் வர காட்டிலும் என்ன செய்யலாம்? நீடிக்க வைக்கலாம் அப்படின்றாங்க. தொடர் நோம்பு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இது புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், 1967வது இலக்கம். தொடர் நோம்பு நமக்கு கிடையாது. 3 நாளைக்கு கண்டினியூவா போகலாம். ஒருத்தர் தொடர்ச்சியா நோம்பு நோட்க விரும்பினா எது வரைக்கும் நோம்பு நோட்கலாம்? சுபோல இருந்து ஆரம்பிக்கிற நோம்ப சஹர் வர காட்டிலும் கொண்டு போகலாம். சஹருக்கு திரும்ப என்ன செய்யணும்? சாப்பிட்டே ஆக வேண்டும். மீண்டும் சுபகுல நோம்பு பிடிச்சிட்டு மீண்டும் என்ன செய்யணும்? சஹர் வர காட்டிலும் நீடிக்கலாம். இதுதான் உங்களுக்கு தரக்கூடிய சலுகையை தவிர இதை நீங்க பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? இதுக்கு காரணம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க வந்து தொடர் நோம்பு நோட்கிறீங்க, அதை நாங்க பார்க்கிறோமே. ரசூல் அது வேணான்னு தடுத்ததுக்கு காரணம் சொல்றாங்க, இன்னி லஸ்து காஹியத்திக்கும், நான் உங்களை போன்றவன் கிடையாது. இன்னி அபீதுலி முஅத்திமும் யோத்திமுனி வசாக்கின் யஸ்தீனி, எனக்கு உணவு தரக்கூடிய ஒருவரும் பருகத் தரக்கூடிய ஒருவரும் என்னுடன் அல்லாஹ் சாட்டி இருக்கிறான். என் கூட இருக்கிறார் அவரு. எனக்கு தேவையான டைம்ல உணவு தருவார், தேவையான டைம்ல பருக தருவார். அந்த நிலையில நீங்க கிடையாது. அதனால தொடர்ச்சியா போயிடாதீங்க. மனிதர் என்ற வகையில உங்களோட தாக்கத்து இருக்குமெண்டா சஹர் வர காட்டிலும் போகலாம் என்றாங்க. இதுல என்ன விளங்குறோம் என்று சொன்னா, ரசூல் சொல் செயல் அங்கீகாரம் எல்லாமே மார்க்கம். அதுல மார்க்கம் அல்ல தனிப்பட்ட ரசூலுல்லாவுடைய விருப்பம் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரத்யேகமான சட்டம் என்று எது வருதோ அது நமக்கு மார்க்கம் இல்லை. இந்த 2 வரையறைக்குள்ள இருந்து அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா அப்படியா நேசிக்கிறான்? ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்ற பேர்ல பாட்டு படிக்கிறாங்க. மௌலிது காலம் வந்தா, ரபியுல் அவ்வல் வந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து நாங்க புகழ்ந்து பாட்டு படிக்கிறோம் என்ற பேர்ல, மௌலூத் என்ற பேர்ல பாட்டு படிக்கிறாங்க. நிறைய சிறுக்கான வார்த்தைகள், ரசூல்லாவை சந்திரனாக்கி, ரசூல்லாவை சூரியனாக்கி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய கடவுளாக்கி, ரசூல்லா வந்து நோயை போக்கக்கூடிய கடவுளாக்கி, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிறுக்கான அந்தஸ்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனிதன் என்று அந்த தன்மையிலிருந்து விடுவிக்க பார்க்கிறாங்களே, உயர்த்த பார்க்கிறாங்களே, வரம்பு மீற பார்க்கிறாங்களே. இந்த மௌலிது வரிகள் ஓதுவது அல்லாஹுவின் தூதரை நேசிப்பதாக ஆகாது. அது சிறுக்கான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லா தத்துருனி கமா அத்தரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி யஹூதி நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ
அந்த அளவுக்கு என்னை நீங்கள் கொண்டு சென்று விடாதீர்கள். நீங்க என்ன புகழணும் என்று நினைச்சா ஃபகூலு அப்துல்லாஹி வரசூலி, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த இடத்தை மட்டும் தாங்க, இது எனக்கு போதும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரம்பு மீறி நாங்க புகழ தேவையில்லை. ரசூலாவை நேசிக்கிறதுக்கு வழிமுறைகள் உண்டு. நாங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் ரசூலாவுக்காக என்று நினைச்சா ஒன்று பண்ணலாம். என்ன செய்யலாம் என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்ல அதிகமா ஸலவாத்து சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ரசூல்லா வந்து நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு 12 நாட்கள் மட்டும் ரசூலா புகழ தேவையில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரசூலா சொல்றாங்க, இது அதிகம் அளவு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க எனக்காக ஓதுங்க, உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படுகின்றன அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல்லாவை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு துஆ இருக்குது, அதை நாங்கள் ரசூலுக்காக வேண்டி கேட்கணும். என்னது? ஒவ்வொரு பாங்கின் போதும் பாங்கு முடிந்த பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஆதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலா, இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா என்ற அந்தஸ்தை கொடுத்து விடு. இந்த துஆவை கேட்கணும். அப்ப ரசூலாவை நேசிக்கிற நாங்க என்ன பண்ணணும்? மௌலிது ஓதக்கூடாது. பாங்கு சத்தம் கேட்டு முடிய காட்டுல இருந்து ரசூலா மேல ஸலவாத்தை சொல்லி பிறகு என்ன செய்யணும்? இந்த பாங்கு துஆல ஆத்தி முஹம்மதனில் வசீலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவை கொடு என்று மறுமையில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை தான் நாங்கள் என்ன செய்யணுமே தவிர நபிகள் நாயகத்தை புகழ்றோம் என்ற பெயர்ல என்ன பாட்டு மெட்டலாம் அடிக்கிறான் தெரியுமா? மௌலூத் புதுசா வந்திக்கிற சினிமா பாடல்கள்ல என்னென்ன மெட்டு வருதோ, இப்போ வந்து இந்த புதுசா சில குத்து டான்ஸ் பாட்டுவெல்லாம் வருது, அந்த மெட்டுலாம் புதுசா அடிக்கிறது எங்கட காதல் லேட்டஸ்டா கேட்கிறோம். இது இபாதத் இல்லைன்னு தெளிவா விளங்குதா இல்லையா? அந்த சொர்க்கமா கமான்னு ஒரு பாட்டு வருது போல, அந்த பாட்டுக்கு இவன் வந்து இந்த பைத்துகளை படிக்கிறான். இந்த பைத்துகளை கேட்கும் போது அடே நீ சொல்ற பாட்டுக்கும் இதுக்கு எவ்வளவு ஒரு கேவலமா இருக்குது. ரசூல்லா இப்படிதான் இபாதத்தை சொல்லி தந்திருப்பாங்களா? இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போற வழியா இதா சொர்க்கத்துக்கு போற வழி என்று இழிவாக நாங்கள் பார்க்கின்ற அளவிற்கு இந்த மௌலூது வரிகள் இருக்கிறத பார்க்கிறோம். சில மௌலூதுகள்ல என்ன செய்யறான்டா, எலும்பி ஆடுறான், கூத்து டான்ஸ் போடுறான். அந்த யானபி சலாம் அலைக்கும் என்ற அந்த பைத்து பாடும்போது எந்திரிச்சு நின்று ரசூல் அந்த சபைக்கு ஆஜராவதாக நினைக்கிறான். இந்த மாதிரி சிறுக்கான காரியங்கள் இன்னும் நடக்குது. நம்ம பகுதியில் இல்லாமல் இருக்கலாம், இலங்கையில பல பகுதிகளில் இன்றும் நடந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இதை முற்றிலும் முழுதாக நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். உண்மையான முறையில் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதரை நேசிக்க கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய விதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான வடிவத்திலே மார்க்கம் சொல்லுகின்ற அனைத்து காரியங்களிலும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஏவினார்களோ அவற்றை ஏற்றுக்கொண்டு எவற்றை தடுத்தார்களோ அந்த விஷயங்களிலிருந்து முற்றிலும் முழுதாக நாங்கள் விலகி நடந்து கொள்ள வேண்டும். அத்துடன் நபிகள் நாயகத்திற்கு நாங்கள் நேசம் தெரிவிப்பதாக இருந்தால் அன்னவர்களை அதிகமான முறையில் நினைவு கூர்ந்து ஸலவாத் கூற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரத்யேகமான அந்த பாங்கின் போது துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய அந்த கூட்டத்திலே சேர்ந்து விடுவோம். இந்த நபிகள் நாயகத்தை நேசித்த நபித்தோழர்கள் ரசூலுல்லாவுக்காக வேண்டி உண்மையான அடிப்படையில் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயாரான சில செய்திகளும் ஹதீஸ் கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதிலே குறிப்பாக உஹது போர்க்களத்திலே மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகி சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே பலரும் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 7 பேர் அன்சாரி தோழர்களும் 2 குறைஷி முஹாஜிர் தோழர்களும் இருந்தார்கள்.
அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை கேட்கிறார்கள். மை அருத்துஹும் அண்ணா வஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னா. யார் அந்த குறைசி காஃபிர்களை தடுக்கிறார்களோ, அவர்களை விட்டும் என்னை பாதுகாக்கிறார்களோ, அவர்கள் என்னுடன் சுவனத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுவனத்திலே தோழமை கொள்வார்கள் என்ற அளவுக்கு அது மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும்போது ஒரு அன்சாரி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார். வந்து ஃபகாத்தல ஹத்தா குத்தில, அவர் எதிரிகளுடன் போர் செய்கிறார். எந்த அளவுக்குண்டா இறுதியில் அவர் கொலை செய்யப்படுகிறார். பிறகு இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அந்த எதிரிகளை தடுக்கிறார்களோ அவர்கள் என்னுடன் சொர்க்கத்திலே தோழமை கொள்வார்கள் என்று சொன்னவுடன் இன்னொரு நபி தோழர் வர அவர் போர் செய்ய, அதுக்கு பிறகு அவர் ஷஹீதாக, இப்படி 7 அன்சாரி தோழர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 2 குறைஷி தோழர்கள் இருந்தார்கள், முஹாஜிர் தோழர்கள். அவர்கள் வந்து என்ன செய்யல, ஷஹீதாக்கல. பிறகு போர்க்களம் முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த அன்சாரி தோழர்கள் செஞ்ச தியாகம் குறைசி முஹாஜிர் தோழர்கள் செஞ்ச தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா மிகவும் மகத்துவமானது. குறைசி தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள் இந்த விஷயத்தில் எனக்கு ஒத்துழைக்கல, அன்சாரி தோழர்கள் தான் ஒத்துழைத்தார்கள் என்று சொல்லி அந்த சஹாபாக்களை பாராட்டி பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய அடிப்படை என்னன்னு பாருங்க. போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போனா ஒன்று வீர மரணம் அல்லது வெற்றி, இந்த 2ல் ஒன்று தான் முடிவாகும். மரணத்தை தயார்படுத்தி கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு களத்துக்கு போறாங்க. போனா அந்த நேரத்தில் அந்த களத்துக்கு இறங்கினோம் என்று சொன்னா அல்லாஹுவின் தூதருக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை தியாகம் செஞ்ச அடுத்த கணமே சொர்க்கம் கிடைக்குது. எதுக்கா எப்படி கிடைக்குது? நபிகள் நாயகத்துடைய தோழமை பெறக்கூடிய அந்த அந்தஸ்தில் கிடைக்குது. இந்த வார்த்தையை கேட்ட ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுதுல நபி தோழர்கள் உடனே களத்துக்கு இறங்குறாங்க, உடனே உயிர் தியாகம் செய்யறாங்க. இந்த மாதிரி எங்கட செயல் வடிவங்கள் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரோட சொல்லிட்டாங்கண்டா அடுத்த நிமிஷம் உயிரை விடுவதற்கு நாங்கள் தயங்கக்கூடாது. இந்த நிலையில நாம் பக்குவம் பெற்றிருந்தால்தான் நம்முடைய ஈமான் முழுமை அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நபி தோழரிடம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு நபி தோழர் ரசூலா உலு செய்வதற்காக ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணி ஊத்துறாங்க. ஊத்தும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாரு, சல், என்னிடம் எதையாவது கேள் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், அஸ் அலுக்க முராஃபத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொர்க்கத்துல உங்களோட தோழமை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. எங்க கிட்ட வந்து ரசூலா ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எங்களை கூப்பிட்டு சல், எதையாவது கேளுன்னு கேட்டா நாங்க என்ன கேட்போம்? முதல்ல எங்கட கிளைக்கு ஒரு காணி வாங்கித்தாங்க, மர்கஸ் கட்டணும்னு கேட்போம். இதான் முதல்ல நாங்க கேட்போம். இதுவும் பொதுப்படையான எண்ணம். தனிப்பட்ட சுயநலத்துக்கு கேட்கறதா இருந்தா ஏதாவது வீடு தாங்க, வேலை தாங்க, டைரக்டர் போஸ்ட் தாங்க, என்ன வந்து எலெக்ஷன்ல இறக்க வைங்க, எனக்கு ஒரு தொகுதியில வந்து என்ன வேட்பாளர் ஆக்குங்க, இதான் கோரிக்கையா கேட்பாங்க அதிகார வர்க்கம் கேட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது இவர் என்ன கேட்கிறாருண்டா, உலகத்துல தோழமைய கூட அவர் எப்படி கேட்கல, இந்த உலகத்துல சபையில உங்களோட பக்கத்துல என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கல. அது பெருமையில வந்துருமே, உலகத்துல பெருமையும் சம்பாதிக்கலாம். இவர்கிட்ட பக்கத்துல நான் இருக்கிறேன், நானும் பெரிய ஆளு என்று காட்டிக்கொள்ளலாம். அதை கூட கேட்கல. எதை கேட்கிறாங்க? சொர்க்கத்துல தோழமை வேண்டும். நான் போகணும் சொர்க்கத்துக்கு, அங்க போயிட்டு உங்களோட சேர்ந்து வாழணும் அல்லாஹ்வின் தூதரே, அதுதான் இன்பமான வாழ்க்கை. எப்படி சந்தோஷமா இருக்கும். ரசூலாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு சொர்க்கத்துல வாழ்றதா இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும். ரசூலாவை நேசிச்ச விதத்தை பாருங்க, அந்த ஏங்கலை பாருங்க, கோணத்தை பாருங்க. வித்தியாசமான கோணத்துல நபிகள் நாயகத்தை நேசிச்சு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல கூட நாங்க ரசூலா வச்சிருந்தா அல்லாஹ்வின் தூதரே எப்பயுமே உங்களோட பக்கத்துல நிக்கணும் இப்படிதான் கேட்போம். அது இல்லாம யதார்த்தமா கேட்கிறாங்க, உண்மையை கேட்கிறாங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க. ரசூல்லா அவங்களுக்கு சொல்றாங்க, அப்படி நீங்க கேட்கறதா இருந்தா வேற ஏதாவது கேளுங்களே அப்படின்றாங்க. அவ ஐரதாலிக்க, வேற ஏதாவது விஷயத்தை கேட்கலாம் தானே. அவர் சொல்ற, இல்ல அல்லாஹ்வின் தூதரே குல்து ஹுவதாக்க, எனக்கு அதுதான் வேணும் என்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அப்படி சொர்க்கத்திலே உங்களுக்கு என்னோட தோழமை கொள்ளணும் வேண்டா நீங்க அதிகமா என்ன செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க, தொழக்கூடியவரா இருங்க. ஃபர்லான தொழுகையை தொழுங்க, சுன்னத்தான தொழுகையை தொழுங்க, நஃபிலான தொழுகையை தொழுங்க, சுஜூத் செய்வதை அதிகமாக்கி கொள்ளுங்கள். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா என்னோட சொர்க்கத்தில் நீங்க தோழமை கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத பாக்குறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி பழக்கி எடுத்தாங்க? நேசம் கொள்றது என்ற பேர்ல ஜால்ரா அடிக்கிற கூட்டத்தை தனக்கு என்ன செய்யல, உருவாக்கல.
சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ரசூலாவை நேசம் கொள்றோம் என்ற பேர்ல உலகத்துல ரசூலா வச்சு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளல. இரண்டு தரப்பும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர் சொர்க்கத்துல தோழமை எதிர்பார்க்க, ரசூல் அப்படி வேணுமெண்டா இந்த நான் தாரேன், நான் பெரிய மகன், இப்படி காட்டாம அப்படி செய்யறதா இருந்தா நீ அல்லாஹ்க்கு கடமையான அந்த வணக்கத்துல சரியா இருந்துக்கோன்னு சொல்லி அடிப்படையே சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அடிப்படை இல்லாததுனாலதான் இன்றைக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க எல்லாம் தலைவர்கள் ஆகிறாங்க. இன்றைக்கு யாரெல்லாம் மார்க்கத்தில் அடிப்படையை புரியாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தலைவர்களை ஜால்ரா அடிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க தான் இன்றைக்கு பெரியவங்களா இருக்கிறாங்க. தலைவர்கள் என்ன பார்க்குறாங்க? நமக்கு நம்மளை புகழ்ந்து நம்ம ஆசுவாசப்படுத்தக்கூடிய மக்களை பக்கத்தில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சத்தியம் எங்க, நேர்மை எங்க, தியாகம் எங்க, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறாங்களா? இதெல்லாம் இல்லாம போகுது. அப்ப இந்த விதமான பாசம், இப்படி இருக்கக்கூடிய பாசம் இருக்குது. இந்த பாசம் தற்காலிகமானது, இது நிரந்தரமா நிக்காது. என்னமோ காட்டுவாங்க, ஊர்ல மக்கள் இருக்கிற மாதிரி விளங்கும், நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி விளங்கும். ஆனா உண்மையில அது கூட்டம் சேர்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கூடாரம் காலியாகி கடைசியில அந்த அசத்தியத்தில் ஒன்று சேர்ந்தவர்கள், அந்த நேசத்தை ஜால்ராவுக்காக வேண்டி நேசித்தவர்கள் அனைவரும் செதறி கிடப்பார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்ததை போன்று தோற்றமளித்தாலும் உள்ளங்களால் பிளவுபட்டு சிதறி சின்ன பின்னமாக கூடிய காட்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதை நாங்கள் வரலாற்று பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். உண்மையில் நேசம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்காக, இந்த கொள்கைக்காக, இந்த சத்தியத்துக்காக, இந்த இஸ்லாத்துக்காக பணம், புகழ், அந்தஸ்து, கட்டிடங்கள், காணி, பூமி, நிலம், இதுக்காக நேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இருக்கக்கூடிய நேசம் அது எப்பயுமே தொடரும், அது நிலை பெறும், அது வளரும், அதுதான் ஜெயிக்கும் என்பதை இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை அதிகமாக நாங்கள் நேசிக்க வேண்டும். அவர்களுடைய வழியில் வாழ்ந்து நாங்கள் மரணிக்க வேண்டும் என்பதை இன்றைய ஜும்மாவின் நசியத்தாக உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.